பிப்ரவரி 29 மற்ற நாள்களோட கொஞ்சம் ஸ்பெஷல் டே இல்லையா? ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரப்போகுது, அதுவும் லீப் இயரில் தான் வரப்போகுது. இதை பற்றி எங்களுக்கே தெரியுமாப்பா, இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வீடியோன்னு தானே கேட்குறீங்க. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு நாள்னா என்ன? ஒரு நாள்னா பூமி தன்னைத்தானே முழுமையாக ஒரு சுற்றி வர்றதுக்கான நேரம் இல்லையா? அந்த நேரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவீங்க 24 மணி நேரம். அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்றது சோலார் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வகையான டே இருக்குது. ஒன்று சோலார் டே, இன்னொன்று சிடரியல் டே. சோலார் டேன்னா என்னென்னா, இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு நம்ம சூரியனை பார்க்குறோம். திரும்பியும் அதே 6 மணிக்கு 24 மணி நேரம் கழித்து அடுத்த நாள் அதே சூரியனை அதே பொசிஷனில் பார்க்குறோம். இதுக்கு தான் சோலார் டேன்னுவாங்க. இது நம்ம பூமியிலேருந்து பார்க்குறதுனால தான் நமக்கு 24 மணி நேரமாக தெரியுது. இதே விண்வெளியிலேருந்து, அதாவது ஸ்பேஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது 23 மணி நேரம் 56 நிமிஷம் வெறும் 4 நொடிகளில் ஒரு டே, கம்ப்ளீட் டே முடிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் சிடரியல் டே. லைட்டாக குழப்புதா? பூமியிலேருந்து பார்க்குறதுக்கும் ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க ஸ்பேஸுக்கே போயிடலாம். இப்போ ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ பெருசிய ஒரு ஆரோவை நம்ம பூமியில் ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ ஓகேவா? இந்த ஆரோ இப்போ ஒரு நாள் கழித்து, திரும்பியும் இதே பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 வினாடிகள் ஆகுது இதே பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு. ஆனால் அந்த சூரியனை நோக்கின பாயிண்ட்டுக்கு அது டில்ட் ஆகணும் இல்லையா? ஏன்னா பூமி தன்னைத்தானே சுற்றிடுறது மட்டும் இல்லாமல் சூரியனையும் சுற்றி வருது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு டில்ட் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா 4 நிமிஷம் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக 4 நிமிஷம் ஆகுது. இந்த அப்ராக்சிமேட்டாக 4 நிமிஷத்தையும் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம சோலார் டேவாக வச்சுருக்கோம். இந்த சோலார் டேவை தான் நம்ம கேலண்டர்லலாம் கணக்கு எடுத்துக்கிறோம். சிடரியல் டேவை கணக்கு எடுத்துக்கிறதே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் மட்டும் இல்லை, 365 கால் நாள், எக்ஸ்ட்ரா ஒரு கால் நாள் இருக்குது. இந்த கால் நாளை கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால, கேலண்டரில் ஆட் பண்ண கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த கால் நாளை ஒவ்வொரு வருஷமும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு 4வது வருஷம் இந்த கால் நாளை மொத்தமாக 4 வாட்டி ஆட் பண்ணி மொத்தமாக ஒரு நாளாக வச்சுருக்கோம். அதை பிப்ரவரி 29 வச்சுருக்கோம். இதுதான் நம்ம லீப் இயர்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு வருஷமும் வர எக்ஸ்ட்ரா கால் நாள்களை ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா இது ஒரு நாளை விட கம்மியாக தான் வருது. ஆனால் நம்ம லீப் இயரில் பார்த்திங்கன்னா ஒரு முழு நாளை ஆட் பண்ணிடுறோம். இதை சரி கட்டணும் இல்லையா? இந்த டைம் டிஃப்ரென்ஸை சரி கட்டணும் இல்லையா? இதை சரி கட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் ஒரு லீப் இயரை நம்ம விட்டுடுறோம். அதாவது ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இதை ஆட் பண்ணாமல் இருக்கும் போது திரும்பியும் டைம் டிஃப்ரென்ஸ் வருது. என்னென்னா நாட்கணக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதை சரியாக பண்ணுறதுக்காக ஒவ்வொரு 400 வருஷத்துக்கும் நம்ம திரும்பியும் லீப் இயரை ஆட் பண்ணுவோம். அதாவது லீப் இயருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி புது தகவல்களை தெரிஞ்சுக்க திருப்புமுனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லீப் இயர் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.